ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஷீலாஸ் டைரி. நான் உங்கள் ஷீலா. தேர்ஸ்டே ஃப்ரைடே ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வாரம் 3வது வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால திருவிளக்கு பூஜை பண்ணலான்னு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தேன். இது அப்போதைக்கு போய் கடையில் வாங்கிட்டு வந்த திங்ஸ். அது பச்சை கற்பூரம், சின்ன சின்ன விளக்கு, இலுப்பை எண்ணெய், பூவு, பச்சரிசி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இலுப்பை எண்ணெயில் விளக்கேற்றினா ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இலுப்பை நான் வாங்கிட்டு வந்தேன். ஒளியில் ஏதோ மிக்ஸ் பண்ணுறாங்க, கலப்படம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறதுனால சரி இலுப்பை நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இது பர்வேஷோட ஸ்டடி டேபிள். இது அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அவனோடது எல்லாம் டேபிள் மேட்டில் மாற்றிட்டு, இனிமேல் ஆடி மாதம் பூரா நமக்கு நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வரும், நிறைய திங்ஸ் வாங்குவோம், க்ளீன் பண்ணுற ஐட்டம்ஸ் இருக்கும். அதனால் அதில் பூஜை திங்ஸ் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணிட்டேன். பர்வேஷும் எனக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். கடவுள் விஷயத்தில் நம்ம எப்பயுமே அடம்பிடிக்க கற்றுக்கணும். நான் இந்த தரிசனத்தை நான் பார்க்கணும், இந்த பூஜையை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி நம்ம சுவாமி கிட்ட கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அருள் புரிவார். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னாக்க, மதுரையில் தேருக்கு மறுநாள் சத்தானம்னு சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு அன்னைக்கு பள்ளியறை பூஜை பார்த்தோம். அதுக்கு முன்னாடியே 4 நாள் நாங்கள் ட்ரை பண்ணோம் பள்ளியறை பூஜை பார்க்கணுன்னு. அது முடியவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 3 டேஸ் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. நான் சொல்லிட்டேன் என் ஹஸ்பண்ட் கிட்ட, நான் பள்ளியறை பூஜை பார்த்தா தான் சென்னை கிளம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் திரும்ப அந்த 3 நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இவர் அழகர் கோவிலில் திருவிழா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. விசிறி எடுக்கிறதுக்காக போயிருந்தாங்க. அப்போ செப்பல் போடாமல் விசிறி எடுத்ததுனால கால்லாம் கொப்பளிச்சிருச்சு. அதனால் போக முடியாதோ அப்படின்னு நினச்சேன். எப்படியோ போயே ஆகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாம் ஆயில்மெண்ட்லாம் போட்டு கொஞ்சம் தான் சரியானுச்சு. அதோடவே நாங்கள் போயிட்டு பள்ளியறை பூஜை பார்த்துட்டு வந்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது மறுநாள் பிரம்ம முகூர்த்தம் பூஜை முடிச்சுட்டேன். எப்போதும் போல் பிரம்ம முகூர்த்த பூஜை முடிச்சுட்டு கோவிலுக்கும் போயிட்டு சுவாமி கும்பிட்டு வந்தாச்சு. பேக் டு மதுரை. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா, அன்றைக்கி 3 பேருமே ஒரே தெருவில் வருவாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். பல கோடி கண்கள் வேணும்னு சொல்லலாம் அதை பார்க்குறதுக்கு. அப்படி இருந்தது. இந்த சத்தானம் அன்னைக்கு பிரியா விடையும் மீனாட்சி அம்மா 3 பேரும் ஒரே தெருவில் காட்சி கொடுப்பாங்க. அதை நாங்கள் கோவில்கிட்ட போய் சுவாமி இறக்குவாங்க இல்லையா, அந்த அப்போ பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. அது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு அந்த கடவுளுக்கு தான் நாங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும், சீரியஸாகவே. அதுக்கப்புறம் பள்ளியறை பூஜை பார்த்தோம். பள்ளியறை பூஜை பார்த்துட்டு மூக்குத்தியோட அந்த தீவார்த்தனை காட்டுவாங்க. பள்ளியறை பூஜைக்கு முன்னாடி மூக்குத்தி தீவார்த்தனைன்னு ஒன்று காட்டுவாங்க. அதுதான் அந்த நாளோட கடைசி மூலஸ்தானத்தில் காட்டுற தீவார்த்தனை. அது பார்க்கவே அப்படியே அம்மனோட மூக்குத்தி அப்படி ஜொலிக்கும். எனக்கு அப்படியே அவ்வளோ மெய் சிலிர்த்து போய் பார்த்து நின்னேன் நான். எனக்கு அங்கே பாட்டு பாடுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தது. ஒரு ரொம்ப நல்ல டிவைனாக ஃபீல் பண்ணேன் நான். அந்த மூக்குத்தி தீவார்த்தனை முடிஞ்சதுக்கப்புறம் சுவாமி சன்னதிலேருந்து சுவாமி வருவாங்க, ஒரு பல்லக்கில் எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ஊஞ்சலில் வச்சு 2 பேர்த்துக்கும் அலங்காரம் பண்ணி ஊஞ்சல் பாட்டு பாடி தீவார்த்தனை காட்டுவாங்க. அதுதான் பள்ளியறை பூஜை. அது முடிஞ்சதுக்கப்புறம் கற்கண்டு பிரசாதம், அப்புறம் பால் பிரசாதம் கொடுப்பாங்க, பாதாம் முந்திரி அந்த பிரசாதம் கொடுப்பாங்க. எனக்கு அது கிடச்சதுமே என்னவோ இந்த ஜென்மத்தில் நான் பண்ண ஒரு புண்ணியமாக, எந்த ஜென்மத்திலையோ நான் பண்ண புண்ணியம் எனக்கு இப்படி ஒரு இது கிடச்சிருக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை பார்த்ததில். இனிமேல் ஒரு வருஷம் கூட மதுரை திருவிழாவை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சேன். அவ்வளோ ஜாலியாக மனசுக்கு சந்தோஷமாக சூப்பராக இருந்தது. நிக்கிதாவும் எங்கள் கூட வந்திருந்தா. அவள் தூங்கவே இல்லை, ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. சரி, கம் டு த திருவிளக்கு பூஜை. இது திருவிளக்கு பூஜைக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மாக்கோலம் போட்டேன், சாயந்தரம் மாக்கோலம் போட்டேன். மாக்கோலமே எனக்கு போட்டிருக்கேன், ஆனால் அந்த அளவுக்கு தெரியாது. சரி இன்னைக்கு மாக்கோலம் போட்டு பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு மாக்கோலம் போட்டேன். வாசலையும் மாக்கோலம் போட்டுட்டு இது சுவாமி வைக்கிற அந்த பீடத்துக்கும் மாக்கோலம் போட்டேன். கீழே அந்த பீடம் வைக்கிறதுக்கு கீழேயும் மாக்கோலம் போட்டிருந்தேன். சேமியா ஜவ்வரிசியும் சேர்த்து பாயசம் வச்சு பிரசாதம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கீழே கோலம் போட்டோம் இல்லையா, அதுக்கு மேலே அந்த மணப்பலகையை வச்சுட்டு ஒரு பிளேட்டில் அரிசி நிரப்பிட்டு அதுக்கு மேலே விளக்கு வச்சு 5 பக்கமும் திரி போட்டு நெய் விட்டு திரி ஏற்றினா ரொம்ப நல்லது மகாலட்சுமி தாயாருக்கு. அதனால் நெய் விட்டு திரி ஏற்றிருந்தோம். அப்புறம் மேலேயும் ஆன்ட்டியும் திவ்யாவும் ஆன்ட்டியும் ஏற்ற வீட்டில் உள்ளவங்களையும் நான் கூப்பிட்ருந்தேன். அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. பாப்பாவுக்கு ரெடி பண்ணாங்க. நானும் ரெடி ஆகிட்டு பூஜை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அவங்க தான் பூஜை பண்ணுறதுக்கு அந்த பூவெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க.
இந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்கூடயும் சேர்ந்து பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம தனியாக பண்ணுறதுக்கு பதிலாக எல்லாத்துக்கூடயும் சேர்ந்து பண்ணும்போது நல்லாயிருக்கும். நம்ம பூஜை பண்ணும்போது எப்பயுமே கீழே ஒரு மேட்டு மாதிரி விரித்து அதில் உட்காந்து தான் பூஜை பண்ணணும். வெறும் தரையில் வந்து நம்ம பூஜை பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்துட்டு பூஜைக்கு தேவையான எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டேன். அட்சதை, பூவு, அதுக்கப்புறம் குங்குமம். நான் வந்து பிரசாதத்துக்கு பால் பாயாசம், ஜவ்வரிசி சேமியா பாயாசம் சேர்த்து பண்ணியிருந்தேன். அதுவும் நல்லா வந்திருந்தது. வாழைப்பழம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. திருவிளக்கு 108 போற்றி சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்ச அம்மன் பாட்டெல்லாம் கொஞ்சம் பாடினேன். அம்மன் பாட்டை பாடிட்டு அப்புறம் அபிராமி அந்தாதியில் வந்து சில ஸ்லோகம்லாம் சொன்னேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அபிராமி அந்தாதி ஸ்லோகம் முன்னாடிலாம் டெய்லியுமே சொல்லிகிட்டு இருந்தேன். அது அபிராமி அந்தாதி ஸ்லோகம். நமக்கு என்ன தெரியுதோ சொல்லலாம். இந்த திருவிளக்கு பூஜை பண்ணுறதோட தாத்பரியம் என்ன அப்படின்னாக்க, குத்துவிளக்கு இருக்கு இல்லையா, குத்துவிளக்கு மேல் பகுதியில் சிவனும் பார்வதி தேவியும், நடுத்தண்டில் பெருமாளும் தாயாரும், கீழே வந்து சரஸ்வதியும் பிரம்மாவும் குடியிருக்கிறதா ஐதீகம். அவங்கள வந்து இந்த திருவிளக்கு ஏற்றும் பொழுது 3 பேரும் நமக்கு நம்ம வீட்டில் எழுந்தருளி நமக்கு காட்சி தருவாங்க அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் வந்துட்டு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணலாம். சில பேர் நாணயம் வச்சு அர்ச்சனை பண்ணுவாங்க. அட்சதையால் அர்ச்சனை பண்ணலாம். அந்த மாதிரி அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஆடி வெள்ளிக்கிழமை தான் பண்ணணுங்கிறது இல்லை. சாதாரணமாக எல்லா வெள்ளிக்கிழமையுமே கூட நம்ம இந்த பூஜை பண்ணலாம். இந்த பூஜை பண்ணுறது வந்து வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பூஜை பண்ணிக்கலாம். பித்தளையில் விளக்கு இருந்தால் பித்தளை விளக்கு, வெள்ளி விளக்கு இருந்தாலும் வெள்ளி விளக்கு, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பூஜை பண்ணலாம். இந்த மாதிரி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது அதுக்கு தர பலனே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த வைப்ரேஷன் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். நானும் வந்து இதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஏதாச்சும் ஒரு பூஜை வாரம் வாரம் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த பிரம்ம முகூர்த்தம் பூஜையும் அப்படி தான். நான்லாம் வந்து காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கிற ஆளெல்லாம் கிடையாது. ஒரு 7-8 o'clock, அதுவும் பர்வேஷ் பிறந்ததுக்கப்புறம் அவன் ஸ்கூல் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அந்த மாதிரி எழுந்திரிச்சோம். அதுக்கு முன்னாடியெல்லாம் 9 o'clock வரைக்கும்லாம் நாங்கள் தூங்கியிருக்கோம். தூங்குறோம் மீன்ஸு கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு பர்வேஷ் பிறந்ததுக்கப்புறம் ஒரு 7 o'clock அப்படி எழுந்திரிக்க ஆரம்பித்தோம். இப்போல்லாம் வந்து அந்த சீக்கிரம் எழுந்திரிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி ரொம்ப டயர்டாகும் நம்ம. அதுக்காக என்ன பண்ணணுன்னாக்க இயர்லியராக மொதல் நாளே தூங்கிடணும். ஒரு 9 o'clock 9:30 அப்படிலாம் தூங்கிடணும். அந்த மாதிரி நான் தூங்குறேன்னான்னு கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அன்றைக்கி நான் வியாழக்கிழமை படுக்கும்போது மணி 11 o'clock 11:30 ஏன்னா நிறைய வேலை இருக்கும் இல்லையா பூஜைக்கு. இந்த எப்போதும் போல் வியாழக்கிழமை ரொட்டீன் இருக்கும். வீடு துடைக்கிறது, கோலம் போடுறது, சுத்தம் பண்ணுறது, சுவாமிக்கு வேணுங்கிறது எடுத்து வைக்கிறது, வேணுங்கிறத வாங்கிட்டு வந்து வைக்கிறது, மாவிளை கட்டுறதுன்னு நிறைய வேலை இருக்கும். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்கிறதுக்கே 11:30 ஆகிடுச்சு. நம்ம வந்து ஹெல்த்தியாக எடுத்துக்கணும். நட்ஸ் ஜூஸு அந்த மாதிரி எடுத்துக்கணும். அந்த மாதிரி 108 போற்றி படிக்கும்போது இந்த மாதிரி 3 சுவாமிக்கும் பூஜை பண்ணணும். அந்த மாதிரி தான் பூஜை பண்ணணும் இதுக்கு. அதுக்கப்புறம் பூஜை பண்ண பூவை வந்துட்டு நம்ம கால் மிதிப்படாத இடத்துல ஒரு மரத்துக்கு கீழே வந்து அந்த பூவை நம்ம வந்து போட்டுடலாம். அது உடனே எடுக்கக்கூடாது, மறுநாள் எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தூப ஆராதனையெல்லாம் காட்டிட்டு ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக பாட்டு இருக்குது. அந்த பாட்டு நமக்கு பாட தெரிஞ்சால் பாடலாம். ஃபஸ்ட்டு வந்து கணபதி ஸ்லோகத்தோடு ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்லோகம் ஆரம்பித்து நம்ம வந்து குலதெய்வம் வந்து சுவாமிக்கு வந்து பூஜை பண்ணணும். குலதெய்வ சுவாமியை நினச்சிட்டு பூஜை பண்ணிவிட்டு இந்த பூஜையை நல்லபடியாக நடக்கணும், இது கூட நீங்கள் துணையாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு குலதெய்வ பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பூஜை பண்ண போகிறோமோ அதுக்கு உண்டான ஸ்லோகம் சொல்லி பூஜை பண்ணலாம். பசங்களுமே ரொம்ப பொறுமையாக அழகாக உட்காந்து பூஜை பண்ணாங்க. நிக்கிதா கூட அந்த 108 போற்றி சொல்கிற வரைக்கும் அவளால் ரிப்பீட் பண்ண முடிஞ்ச வார்த்தையை ரிப்பீட் பண்ணி அழகாக சொன்னான். வந்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. பரவாயில்ல நிக்கிதா நல்லா அழகாக பூஜை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த குட்டி பையனும் மேலே உட்காந்து அழகாக பார்த்துட்டு இருந்தாங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா அழகாக இருந்தா நிக்கிதா. எய்த்தாப்பில் என் ஃப்ரெண்டு தான் அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டாங்க. நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக உட்காந்து எல்லா பூஜையும் முடிக்கிற வரைக்கும்
நல்லா சொல்லிகிட்டு இருந்தா. அது மாதிரி வந்துட்டு நமக்கு சுவாமி விஷயத்தில் நமக்கு ஏதாவது வேணும், நம்ம இந்த தரிசனம் பார்க்கணும், எக்ஸாம்பிளுக்கு இல்லை நேத்திர தரிசனம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க சில பேர் பெருமாளுக்கு. அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய விசேஷங்கள் பண்டிகைலாம் இருக்குல்ல, நான் எப்படியாவது வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம அடம் பிடிச்சோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக நமக்கு கடவுள் அதை செஞ்சே தீருவாங்க. அது நடக்கும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மதுரைக்கு போயிட்டு வந்தது வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அந்த மாதிரி நான் பள்ளியறை பூஜை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். இதே மாதிரி பெருமாள் கோவிலில் வந்து வசந்தோற்சவம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சாரி, ஏகாந்த சேவைன்னு பண்ணுவாங்க. அதுவும் பார்க்கலாம். பள்ளியறை பூஜை பார்க்குறதுனால என்ன பலன் அப்படின்னாக்கா, புதுசாக கல்யாணம் ஆனவங்க தான் பள்ளியறை பூஜை பார்க்கணுங்கிறது கிடையாது, எல்லாருமே பார்க்கலாம். இதனால் வந்துட்டு குழந்தை வரம் கிடைக்கும், திருமண தடைகள் நீங்கும். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் சால்வ் ஆகும், கணவன் மனைவிக்குள்ளார ஏதாவது சண்டை இருந்தால் அந்த பிரச்சனை தீரும். எல்லாத்துக்குமே வந்து இந்த பள்ளியறை பூஜை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது. நம்ம எங்கேயாவது நமக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னாக்க கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். ஆகம விதிப்படி செய்கிற எல்லா கோவில்களையும் வந்துட்டு இந்த மாதிரி பள்ளியறை பூஜை நடக்கும். நிக்கிதா வந்துட்டு நான் காட்டுற மாதிரியே எல்லா இடத்துலையும் போயிட்டு சாம்பிராணி காமிச்சிட்டு இருந்தா. நல்லா விளக்கெலாம் ஏற்றி நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்ட மாதிரி இருந்தது, நல்லா அழகாக இருந்தது. அந்த கீழே அந்த கோலம் கூட காஞ்சதுக்கப்புறம் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த குங்குமம் வந்துட்டு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.